காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். நாம அந்த பக்கம் போய்க்கிறது நல்லது, இல்லைன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது, உளறி வச்சிருவோம். சொல்லுடா குமாரு. சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லு. மாட்டேன். ஏன் ஏன் சொல்ல மாட்டேன்? அது அப்படிதான். எனக்கு தெரியும்டா, நீ படிச்சு கிழிச்ச லட்சணத்துக்கு கவுன்சிலிங்ல கண்டிப்பா ஃபெயிலு தான் ஆயிருப்ப. அத சொல்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சொன்னா என்னமோ கிண்டல் பண்ணிடுவனோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கவுன்சிலிங்ல பாஸ் ஆயிட்டோம். பாஸ் ஆயிட்டேனா அப்ப என்ன வேலைன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ இருக்கிற இருப்புக்கு என்னத்த பெருசா போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்க போற? ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு மூலையில பெஞ்ச தைக்கிற வேலை வாங்கியிருப்ப. அதெல்லாம் இல்ல. அப்படித்தாண்டா, உனக்கு பிறகு வேற என்ன வேலை கிடைச்சிட போகுது? ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து சேர தேய்ச்சிட்டு தான் வருவ. மாசம் ஒரு 20 ரூபா 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா? ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். யாரு நீ? அப்புறம் முத்துக்குமார் எம்காம், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். எப்படி? மைனி. என்ன சிஸ்டர்? குமார் அண்ணா, மைனி உங்க வாயாலேயே நீங்க என்ன போஸ்டிங் வாங்கியிருக்கேன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அட அக்கா, அதுக்கு தான் இப்படி என்னை குறைச்சு பேசுனீங்களா? பின்ன இல்லாட்டி நீ சொல்லியிருப்பியா? அக்கா ஏன்க்கா சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்ப நான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? இப்ப கருப்பை காட்ட என்னை தான் சத்தம் போடுவான். என்னடா என்ன கத்திக்கிட்டு இருக்க? கருப்பா இங்க பாருடா அக்காவ. என்னவா? அது ஒண்ணுமில்லடா, இவன் என்ன போஸ்டிங் வாங்கியிருக்கான்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு தோற. அத இவன் வாயாலேயே சொல்ல வச்சேன். அதுக்குதான் அப்படி சீறிக்கிட்டு வாரான். ஆனா உன்னால சும்மாவே இருக்க முடியாது. என்ன யாரையாவது போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குதுடா தம்பி. அதானே வருமா உனக்கு தூக்கம்? போய் தூங்கு. தங்கப்பில என்னடா? சும்மாங்க. போங்கம்மா, போய் எல்லாரும் தூங்குங்க போங்க. காலையில நேரத்துல எந்திக்கணும்லம்மா. போங்க போய் தூங்குங்க எல்லாரும். சரிங்க. வளர்மதி, வெற்றி எதுவும் போன் போட்டானாமா? இல்ல, எனக்கு போன் போடல. நான் போன் போட்டேன், அப்பவும் அட்டன் பண்ணல. என்னடா காலையில போனா இன்னும் காணும்? மத்தியானம் ஒரு தடவை கால் பண்ணாண்டா, வர்றதுக்கு நைட் ஆகும்னு. நானும் இன்னும் காணும். அக்கா நீ இன்னும் கிளம்பல? போக மாட்டேன். சோ நீ என்னன்னு பண்ணு. டேய் வாடா. பாடா. மைனி. என்ன மலரு, எப்படி? சூப்பர். எப்படி மைனி இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அதான் பாப்பா. இவ எல்லாத்தையும் பாப்பா. ஏய் சும்மா சும்மா. என் வெற்றி எப்படி சொல்லுங்க பாப்போம். அதான் அவன் கூட குடும்பம் நடத்துறேல, நான் அவனை பத்தி நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? போய் தூங்கு. மூஞ்சிய பாரு கருப்பாய். நம்மளே நெய்யறதுக்கு முன்னாடி நம்மளும் போயிருவோம். மலரு. என்ன ஐசு? நான் தூங்க போறேன் மலரு, வர்றியா? நீ போ, நான் வந்துடுறேன். வா. மைனி முத்துவ பத்தி நீ தானத்தா மூச்சுக்கு 300 தடவை என் முத்துவ பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும்னு பாட்டு பாடிக்கிட்டே திர்ற. ஆமா, என் முத்துவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல? போய் தூங்கு. அக்கா நீங்க? நீ போக வேண்டியல, இந்த வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். மைனி. எனக்கு மட்டும் ரகசியமா சொல்லுங்க உங்க மத்த 3 தம்பிங்களை பத்தியும். நீ பெரிய ஓவிய சித்திரம் பாவல்ல. போய் தூங்கு. என் செல்ல மைனியா, என் கருப்பாய் மைனியா. இப்ப போறையா? சரி அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம குடும்பத்துல என்ன நடந்ததுங்கிறத என்கிட்ட ஒரு நாள் நேரம் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க மைனி. அதத்தையும் உன் வீட்டுக்காரன் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான்லக்கா. நீங்க என்கிட்ட ரகசியமா சொல்லுங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னதாவும் யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டேன், முக்கியமா உங்க பெரியவர்கிட்ட.
நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அவன் என்னையத்தான் வைவான். ஆமா, ஏன் மைனி அதை என்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அவன் எதுக்குத்தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாது, உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ என்னமோ எனக்கும் தெரியல. உன்னை அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சா நீ என்னதான் பண்ணிடுவியோ எனக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் அறிவு புத்திசாலித்தனம்லாம் கிடையாது மைனி, ரொம்ப கம்மி தான். சொல்லுங்க மைனி. ஆஹா, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் போ. மைனி மைனி ப்ளீஸ் மைனி. நோ 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 நோ. மைனி மைனி ப்ளீஸ். பாத்தா மைனி சொல்ற வரைக்கும் உங்களை விட மாட்டேன் மைனி. என்னடா சொன்னான்? அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான்டா. நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறான். நாளைக்கு கல்யாணம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான் போல. திடீர்னு இல்லைங்கவும் ஒரு மாதிரியா இருக்கான். அன்னைக்கு நல்லா தாண்டா இருந்தான். இந்த நடுவுல இந்த அரவிந்த் இருக்கான்ல, அவன் அன்னைக்கு பரிசம் போடுற அன்னைக்கு நானும் ஐசுவும் பேசுனத ஏதோ கேட்டிருப்பான் போல. அத போய் அப்படியே அவங்கிட்ட சொல்லிட்டான்டா. அதுக்கு தாண்டா அடக்கி வாசின்னு அன்னைக்குல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா பேசத்தாண்டா செஞ்சோம். இல்ல குமாரு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நான் அன்னைக்கு சொன்னனா இல்லையா? இது கத்தி மேல நடக்கிற மாதிரி விஷயம்டா. நீ ரொம்ப லேசா நினைச்சிட்ட. இல்லடா, வேலை கிடைச்சிருச்சு. ஐசுவும் ஓகே சொல்லிட்டா. சுப்புவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருச்சுங்கிற ஒரு தைரியத்துல கொஞ்சம் ஆர்வக்கோளாரா நடந்துகிட்டேன் போலடா. பாவண்டா அவன், அவனும் என்னதான் செய்வான். நான் வேற சென்னை போயிருந்தப்போ ஐசு கிட்ட பேசுனதை அவன் கேட்டான். அப்போ யாருன்னு கேட்டதுக்கு நான் கண்மணின்னு சொல்லி வச்சேன். அவன் அதை நிஜம்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்கான் போல. இப்போ அரவிந்த் சொல்லவும் என்கிட்ட வந்து கேட்டான். அவன் அப்படி கேட்கவும் எனக்கும் மறுக்க முடியாம ஆமான்னு உண்மையை சொல்லிட்டேனா. என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி அது வேற அவனுக்கு ரொம்ப கோபம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்கன்னு அது வேற ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கான்டா. நீ இப்ப தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டுட்ட. அவன் பாட்டுக்கு ரூபாவை பேசி முடிச்ச சந்தோஷத்துல இருந்தான். எப்படியும் ஒரு மாசம் முன்ன பின்ன ஆனாலும் கல்யாணம் ஆயிடுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருந்திருப்பான். இப்ப நீ வேற இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா பாவம் தானடா அவனும். எப்படி இருந்தாலும் என்னைக்குனாலும் தெரிய தானடா போகுது. அப்படி இல்லடா குமாரு, அது ஒரு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குடா. இப்போ சும்மாவே அவன் ஒரு ஏமாற்றத்துல இருக்கான். இப்போ உன் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அப்போ என்ன நினைப்பான்? நீயும் சேர்ந்து அவனை ஏமாத்தி இருக்கேன்னு தானே நினைப்பான். இதுவே ரூபாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட காதல் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வை, அப்போ அந்த விஷயம் அவனுக்கு பெருசாவே தோணி இருக்காது. ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அவனை பிடிச்சிருக்குங்கும் போது அவன் லைஃப அவன் ஸ்மூத்தா கொண்டு போயிருவான்டா. இப்ப அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அவன் நிலைமை ரொம்ப கஷ்டம் தானே. தப்பு பண்ணிட்டானாடா. பார்த்து இருந்துக்கிடணும்லடா. அதுக்குதான் இந்த விஷயத்த அப்படியே சைலண்டாவே வச்சிருக்கணும்னு பார்த்தேன். உனக்கும் வேலை கிடைச்சு நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிருப்ப. அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவன் மேரேஜ் லைஃப்ல செட்டில் ஆகியிருப்பான். அப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அவன் ஏதாவது பண்ணிருவானாடா? சேச்சே, என்ன பண்ணுவான்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். சரி, நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நடந்தது நடந்து போச்சு, நீ அதையெல்லாம் மாத்த முடியாது. இந்த வெற்றி எங்கடா? ஆளே காணும். காலையில போனான்டா, போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை அவனா போன் போட்டான், நைட்டு வந்துருவேன்டான்னா இன்னும் காணும். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அவனுக்குன்னு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் வரமாட்டேங்கிறான். கருப்பா, நீ நேத்து நைட்டும் சரியா தூங்கல. இப்பவாச்சும் போய் தூங்கு போ. அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, எங்க தூங்க, வரட்டும் பாப்போம். சரி வா, உள்ள போயாவது உட்காருவோம். பனி ரொம்ப கொட்டுது. இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இரு. சரிடா. சரி வா, உள்ள வா, ஒன்னும் ஃபீல் பண்ணாத, வா. என்ன வெற்றி, எல்லாரும் இங்க இருக்கும்போது நீங்க மட்டும் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டீங்க. இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. வீட்ல இருந்து வரும்போதே யூனிஃபார்ம் கொண்டுட்டு தான் வந்தேன் வளர்மதி. இங்க மாப்பிள்ள ரூம்ல வச்சிருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸையும். போகும்போது யூனிஃபார்ம் மாத்திட்டு போனேன்னா இந்த இப்ப போய் மறுபடியும் கலர் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவேன், அவ்வளவுதானே. ஸ்டேஷன்ல இருந்து போன் போட்டா வரமாட்டேன்னு சொல்லுங்க வெற்றி. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது வளர்மதி. நான் என்ன சாதாரண பொறுப்பிலையா இருக்கேன்? இன்ஸ்பெக்டர் டி உன் புருஷன். ஆமா போங்க வெற்றி. இந்த கல்யாண பொண்ணு பிள்ளை வெண்ணிலா இருக்கால, அவளை மலரோட கொழுந்தேன் தனியா கூப்பிட்டு போய் பேசுறாரு எல்லாரும் இருக்கும்போது. என் தங்கச்சி மலர் என்னடான்னா அவ வீட்டுக்காரர் கூட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. மலரோட நாத்தனா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்காரர் கூட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதுல எங்க மைனியும் எங்க அண்ணன் கூட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெற்றி. நான் மட்டும் ஒத்த கொக்காட்டம் தனியா நின்னுட்டு இருக்கேன். அவ்வளவு தானடா செல்லம், வந்துட்டேன்ல, நம்ம எங்கேயும் போக மாட்டேன். நீங்க இப்படிதான் சொல்றீங்க ஒவ்வொரு தடவையும். ஆனா ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தா உடனே கிளம்பிடுறீங்க. சரி, இப்போல இருந்து நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு நாளை கழிச்சு வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். சரியா? நிஜமா? நிஜமா. வெற்றி, ம். எனக்கு செல்லமா ஒரு பேர் வைக்க சொன்னேன்ல, யோசிச்சிங்களா? என்னை எல்லாரும் வளரு வளருன்னு கூப்பிட்டு நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் வெற்றி. நீங்களும் என்னை அப்படியே கூப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் உனக்கு செல்ல பேரு யோசிச்சு வச்சுட்டேன். என்ன பேருங்க? மதி. மதியா? அது என் பேரோட பாதி தானே. இதுவா செல்ல பேரு? அது செல்ல பேரோ என்ன பேரோ, ஆனா உனக்கு பொருத்தமான பேர் பத்தியா? எப்படி? ஆமா, மதினா என்னது? நிலான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதே மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லாமே நல்ல அர்த்தம் தான். இது எல்லாமே சேர்ந்து ஒரே பேர்ல இருக்குன்னா அது உன் பேர் தான், மதி. அப்படியா? இது உனக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தெரியுமா? மதினா அறிவுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு அறிவு ரொம்ப கம்மின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்றாங்க. அவங்க கிடக்காங்க. உன்னைய மாதிரி அறிவான பொண்ணு இந்த ஊருக்குள்ளேயே கிடையாது தெரியுமா? நிஜமாவா? பின்ன யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு உடனே அது மாதிரியே நடந்துக்கிற பத்தியா? என்ன ஒண்ணு, நல்ல விஷயம் சொன்னாலும் அப்படிதான் கேட்கிற, கெட்ட விஷயம் சொன்னாலும் அப்படிதான் கேட்கிற. யோசிக்க மாட்டேங்கிறியே. மதின்னு பேர் வச்சாலாவது யோசிச்சு அறிவுபூர்வமா செயல்படுறியான்னு பாப்போம். என்னது என்னது வெற்றி? இல்ல, மதினா நிலான்னு சொன்னேன்ல, அதான் அந்த நிலா இருக்கான்னு பார்த்தேன். உன் அழக பார்த்த உடனே நிலா கூட போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு பாரு. வெற்றி அப்படின்னா இனிமே என்ன மதின்னு தான் கூப்பிடுவீங்களா? ஆமா மதி. வெற்றி மதி, வெற்றி மதி, வெற்றி மதி. ஆமா, எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு மதி வேணும். அதே மாதிரி மதி இருந்தா தான் கிடைச்ச வெற்றியை தக்க வச்சுக்கிட முடியும். சோ வெற்றி வேணும்னா மதி இருக்கணும். மதி இருந்தா தான் வெற்றி நிலைச்சு நிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. ஐ வெற்றி, உங்களுக்கு இவ்வளவு அழகா பேச தெரியுமா? கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். எது கடுகா? என்ன வெற்றி? கடுகில்ல மதி, கடுகில்ல. இது ஒரு கவிதை. யார் எழுதுனது? உன் தங்கச்சிட்ட கேளு, தமிழ் டீச்சர் தானே, கேளு. சரி வெற்றி. சரி வெற்றி, சாப்பிட வாங்க. எம்மா, என் பொண்டாட்டி முதல் தடவை என்னை சாப்பிட கூப்பிடுறா. வாங்க வெற்றி. போம்மா, வர்றேன். மதின்னு பேர் வச்சாலும் வச்சேன், மதி பயங்கரமா வேலை செய்யுது போலயே. நட நட போவோம். கருப்பா, கல்யாணம் முடிச்சதும் மறு வீடு போறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுல பரிமளான்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல, அவங்க வீட்டை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுல இடம் பத்தாது பத்தியா? அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு உட்கார்றதுக்கு கொள்றதுக்கு வசதியா இருக்குமோ என்னமோ. அதெல்லாம் தம்பி ஒன்றும் நினைக்க மாட்டான். நீங்க உங்க வீட்லயே ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்காக பக்கத்து வீட்ல எல்லாம் போய் வீடை கடன் வாங்க வேண்டாம். இல்லையா, பொதுவா நம்ம வீட்டுல இட வசதி இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீடுகள்ல தானே அமர்த்துவோம், அதையும் கேட்டேன். வேண்டாங்க ஐயா, உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க போதும். அனாவசியமா உங்களை நீங்க சிரமப்படுத்திக்காதீங்க. சரியா சரியா கருப்பா. சரி, அவர் உங்க மச்சான் ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டான்ல. நீ வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி எடுத்து கொடுத்துருக்கியா? அதை போட்டுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் கண்ணாடியில திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருந்தான். சரி, காணுமேன்னு பார்த்தேன். இங்கிட்டு எங்களுக்குள்ளயாவது மண்டபத்துலதான் சுத்திக்கிட்டு கிடப்பான். சரியா, நான் போயிட்டு அங்க வேலையெல்லாம் பாக்குறேன். பாருங்க. கருப்பா ஐயா, வாங்க வாங்க வாங்க. இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்ததுனால உங்களை கவனிக்கல. வாங்க. கோமலவள்ளி, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். நீ சொன்ன மாதிரியே வெள்ளன வந்துட்டோம் பாத்தியா? ஆமாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். உள்ள போய் உட்காருங்க. அம்மா எங்க இருக்காங்க? உள்ளதான் மண்டபத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. போங்க, போய் பேசுங்க. உள்ள போங்கம்மா, கூட்டிட்டு போங்க ஐயாவை. என்னே, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கண்ணே, உங்க புண்ணியத்துல. நேரத்தையும் வருவீங்கன்னு நினைச்சேன்.
எங்க நமக்கு வேலையே தலைக்கு மேல கிடக்கு. அதனாலதான் இன்னைக்கு வெள்ளனை வந்துட்டு வெள்ளனையே போயிருவோன்னு வந்தேன். அதெல்லாம் உங்களை அப்படி யாரும் விடுறது? கல்யாணம் முடிஞ்சு நீங்க சாயங்காலம் தான் வீட்டுக்கு போகணும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே, ஒரு நாளைக்கு லீவை போட்டுருவோம் அப்படித்தானே? அம்பிட்டுதான். சரி உள்ள போய் உட்காருங்க போங்க. ஆட்டும்னே. சுப்பு, ம் நேத்தே வருவேன்னு நினைச்சேன். வரணும்னு தான் நானும் நினைச்சேன். சுப்பு வருத்தப்படாத என்ன. வருத்தப்படாம எப்படி கருப்பா இருக்க முடியும்? இந்த குமார் பண்ணி இருக்கிற வேலையை பாத்தியா? அரவிந்த் என்கிட்ட வந்து சொன்னப்ப கூட நான் நம்பலடா. குமார் கிட்ட கேட்டு அவன் ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கே நான் எவ்வளவு ஏமாந்திருக்கேன்னு புரியுது. சுப்பு, இதுல ஏமாற்றம்லாம் எங்க இருந்துப்பா வருது? இல்லடா, ஐஸ்வர்யாவை நான் பொண்ணு பார்க்க போகும்போது இவனை தானடா கூட்டிட்டு போனேன். அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்த்திருக்க மாட்டேன்ல. கூடயே கமுக்கமா வந்து கழுத்து அறுத்துட்டான்டா. சேச்சே, நீ அப்படியெல்லாம் நினைக்காத. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி அது அந்த பொண்ணோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவன் சொல்லாம இருந்திருக்கான். நீ பொண்ணு பார்க்க போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலடா. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் ஏமாந்ததுதான். இப்ப கூட பாரு, நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அதுவும் தள்ளி போயிடுச்சு. தள்ளி தானடா போயிருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் கருப்பா. எல்லாமே கிட்ட கிட்ட வந்து தட்டி போனா அந்த வழி அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுப்பு, நான் இல்லைன்னு சொல்லலடா. ஆனா நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற சந்தோஷத்தை இழந்துராத. இப்போ உன் வீட்டு கல்யாணம் நடக்கலைன்னா நாளைக்கு என் கல்யாணம் நடந்திருக்கும்ல கருப்பா. சுப்பு, நீ எதுக்கும்டா முடிச்சு போடுற? உன் கல்யாணத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கெல்லாம் மாமா கிட்ட எதுவுமே சொல்லல. அவரா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து உங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டாரு. அவர் இப்படி எல்லாம் பேசுவாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவர் இப்படி பேசவே விட்டுருக்க மாட்டேன். நாளைக்கு கல்யாணத்தை நடத்துங்கன்னு தான் சொல்லி இருந்திருப்பேன். ஆனா நான் எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பினேன்டா. சுப்பு, நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடா. வருத்தப்படாத. நானும் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நானே நினைச்சு பார்க்கல. ஆனா எல்லாரும் என்கிட்ட அப்படித்தானடா நடந்துக்கிறீங்க. ஆனா நீ கூட இப்படி எல்லாம் நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கருப்பா. நான் என்ன பண்ணேன் சுப்பு? இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் விடு. ஐஸ்வர்யா விஷயம், அதை எல்லா விஷயத்தையும் விடு. இப்போ ரூபாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல கூட உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா அந்த பொண்ணோட போட்டோவை வாங்கி கொடுக்க சொல்லி நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட வாங்கியே கொடுக்கல. அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சுப்பு, என்னடா பேசுற? நான் அன்னைக்கு நீ கேட்டபோது என்ன சொன்னேன்? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கி தர்றேன்னு சொன்னேன். ஆனா நீங்க பேசி முடிச்சதே எனக்கு தெரியாதுல்ல சுப்பு. மாமாவும் உங்க அப்பாவும் அவங்களா பேசி முடிச்சிட்டாங்கல்ல சுப்பு. எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் சொல்லு? சரி, நீங்க தான் பேசி வச்சு பழங்கி இருக்கீங்கல்ல. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் நம்பர் போட்டோ எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். என்னமோடா, ஆனா நீயும் கூட ஆள் பார்த்து பார்த்து தான் ஒன்னொன்னு பண்ற. சுப்பு, இல்லடா. சரி விடு. சுப்பு, வருத்தப்படாத. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் உள்ள போறேன். அம்மா அப்பா வரலையா? தெரியல, நான் அவங்க கூட பேசல 2 நாளா. ஏன்டா? சரி, விக்கி எங்க? அவன் கூட நான் கொஞ்ச நாளாவே சரியா பேசுறது இல்லடா. நான் பாட்டுக்கு வர்றேன், நான் பாட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். சரி நான் உள்ள போறேன், விடு. அவங்க வரும்போது வருவாங்க. என்னங்க? தங்க பிள்ளை, என்னடா? கொழுந்தனாரு வாழை மரத்துக்கு தாலி கட்டணுமா? முகூர்த்தத்துல அந்த சடங்கு வச்சுக்கிடலான்னு ஐயர் சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு எல்லா ஜாமானும் எடுத்து வச்சிருக்கேன்லடா. ஆமாங்க, அதையெல்லாம் எடுத்து நான் ஐயர்கிட்ட கொடுத்துட்டேன். அவரு உங்களையும் மாப்பிள்ளைக்கு தாய் மாமாவையும் ரெடியா இருக்க சொன்னாரு. அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் 1/2 மணி நேரம் தான் இருக்கேன். சரிங்கடா பிள்ளை. மாமா மாடியில பந்தி நடக்கிற இடத்துல இருந்தாங்க. இந்த நான் ஒரு போன் போட்டு கீழே வர சொல்லிடுறேன். சரிங்க. தங்க பிள்ளை, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. நீங்க இங்க என் பக்கத்துல நில்லுங்க. அங்க ஐயருக்கு வேண்டிய ஜாமான் எல்லாம் எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் அக்கா பாப்பா. நீங்க இங்க நில்லுங்க. சரிங்க. வாங்க வாங்க. அரவிந்த், வாங்க. உள்ள போங்க, உள்ள போய் உட்காருங்க. என்னங்க, உங்க லவர் வர்றாரு. ஏண்டி? யோ கருப்பா, வாங்க சார், வாங்க. நைட்டு இங்கவே தூங்க சொன்னேன். யோ முந்தா நாள் நைட்டு இங்க தானே தூங்குனேன். நீ என்னத்தையா பெருசா கவனிச்சுட்ட? அதே நேத்து நைட்டு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சரி, இன்னைக்கு நைட்டு கவனிச்சிருவோம். நீ கவனிச்சுட்டாலும் போப்பா போ.
ஏங்க ஐசப்பாவை நீங்க நல்லா கவனிக்கலையாங்க? எங்க மலரு உன் வீட்டுக்காரரு கவனிக்கவே மாட்டேங்கிறாரு என்னைய. இன்னைக்கு நைட்டு நல்லா கவனிச்சிருவோம் ஐசப்பா, நான் கவனிக்க சொல்றேன். சொல்றியா? சரி கருப்பா கவனிச்சிரு. ஏன் சார் உள்ள போய் உட்காருங்க போங்க. அள்ளி என்ன செய்யறா? ஐசம்மா அப்பவே ரெடி ஆயிட்டாங்க. சரி சரி நான் உள்ள போய் பாக்குறேன் அவளை. பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். அவங்களையெல்லாம் வெள்ளனே எழுப்பி விட்டாச்சு. சரி 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 நான் உள்ள போறேன். ஏங்க ஐசப்பாவை நீங்க நல்லாவே கவனிக்கலையாங்க? அடே அவர் சரக்கடிக்க கூப்பிட்டாரு போகவா. ஓ அதுதான் விஷயமா? அப்புறம் கல்யாண வீட்டுல ஆம்பளைங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கலைன்னா வேற என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. சுலோச்சனாக்காவ ஆளையே காணும் பத்தியா? அவங்க பரிசம் போட்ட கையோட திருச்செந்தூருக்கு போனாங்க குடும்பத்தோட. இன்னும் வரல. இன்னும் ஒரு வாரம் ஆகுமா வர்றதுக்கு. இருந்திருந்தா எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்ததும் கேட்பாங்க. அதானுங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படித்தான் போனாங்களோ தெரியல. இல்ல அவங்களுக்கு அங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அதனாலதான் அடிக்கடி போய்கிட்டு இருக்காங்க. சரி சரி. சரி உள்ள போய் ஒரு பார்வை எல்லாரையும் பார்த்து வாங்கன்னு கேட்டுட்டு வருவோமா? அடுத்து வர்றவங்களை எல்லாம் உள்ள வச்சு கேட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் அக்காவையும் மச்சானையும் இங்க நிக்க சொல்லலாம். போவாங்க. சாமி குத்து விளக்குல என்ன நிறைய தானே இருக்கு. என்ன இல்லன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க. இவ்வளவு என்ன இருக்கு? அப்புறம் வேற எந்த குத்து விளக்க சொன்னாரு? ஒருவேளை அந்த பக்கம் இருக்கிற விளக்க சொல்லியிருப்பாரோ? ஓய் ஐசு, சேலை சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கும் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அங்கிட்டு குத்து விளக்க பார்த்து திரும்பு. ஏன்? திரும்ப சொல்றேன். அப்படியே விளக்க தூண்டி விடுற மாதிரி பாவலா காட்டு. எதுக்கு? சொல்றது செய்ய ஐசு. சரி. உன் சேலை சூப்பரா இருக்கு, நீ ஆள் சூப்பரா இருக்க இன்னைக்கு. இத சொல்றதுக்கா திரும்ப சொன்னீங்க? இங்க அப்படிதான் பேசுவேன். அப்புறமாட்டி வீட்டுல போய் போன்ல நல்லா வீடியோ கால் பண்ணி பேசுறேன்னு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் நீ மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க மதுரைக்கு வரேன். ஏன் என்னாச்சு? சுப்புவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டான். இதுல அவர் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? டா என்னத்தையாவது சொல்லாத, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. சரி சரி உடனே கோவப்படாதீங்க. அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் இப்படியே மூஞ்சியை திருப்பி திருப்பி தான் பேசணுமா? ஆமா ஐசு, கொஞ்சம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு. என்ன அதான் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமேலாவது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் ஐசு. சரி சரி. சரி நான் முத்துவை பார்க்க போறேன். என்ன நீ குத்து விளக்க தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் தான் உங்ககிட்ட பேசுவோன்ட்டு இந்த தட்டை தூக்கிட்டு வந்தேன் சும்மா. சரி சரி பாய். மேடம் கொஞ்சம் வழி விடுங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? ஒழுங்கா போங்க. இந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு வச்சிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு வச்சிருக்காங்க. நடுவுல ஒரு குத்து விளக்கு எதுக்கு தான் நிக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த குத்து விளக்கு ஏன் சேலை கட்டிக்கிட்டு நிக்குது? இந்த சேட்டை தானே வேணாங்கிறது. சரி பாய். போங்க. எப்பப்பப்பப்பப்பப்பா. வெண்ணிலா உனக்கு எல்லாம் ஓகேவா? கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றியா? ஓகேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி எல்லாம் கரெக்டா கட்டி விட்டுருக்காங்களா? உட்கார எந்திக்க நடக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தடுக்கல இல்ல? இல்லக்கா கரெக்டா தான் இருக்கு. சரி. தலையில ஹேர் பின் அதிகமாக குத்தி இருக்கிறது எதுவும் வலிக்குதா? இல்லக்கா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி அப்போ உனக்கு எல்லாமே ஓகே தான். ஓகே தான்க்கா. சரி ஐஸ் எங்க போனா? இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் ஐயர் கூப்பிட்டா சத்தம் கேட்டதுன்ட்டு போனாங்க. சரி சரி. குட்டிமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா? அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சின்ன அத்தை பக்கத்துல இருக்க போறேன்ட்டு வந்துட்டேன். அப்படியா? குட்டிமா சின்ன அத்தை கூட இருக்க போறீங்களோ? சரிடா சரிடா. நானும் அத்தை கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கவா? பிடிச்சுக்கோங்க. சரி வெண்ணிலா நீ இரு, நான் குழந்தை நான் ரெடி ஆயிட்டாரேன்னு போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல நீ தனியா இருப்ப, அப்புறம் ஐஸ் வந்ததுக்கு அப்புறம் போறேன். இந்த ரூபா எங்க போனான்னு தெரியலையே. அத்தை அவங்க இந்த நம்ம சுப்பு மாமா இருக்கார்ல, அவர் கூட பேசிக்கிட்டு நின்னதை நான் பார்த்தேன். மாடியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? குட்டிமா பாத்தீங்களோ? ஆமாத்தே, நம்ம மீனாட்சிய அங்க கொண்டு போய் உட்கார வைக்க போனேன், அப்ப பார்த்தேன். சரி சரி பேசட்டும். அடுத்த கல்யாணம் அவங்களுக்கு தான்டா. ஜாலி என்னதே? ஆமா. வெண்ணிலா ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணும்னா போய்க்கோ, இப்ப கூப்பிட்டுருவாங்க.
ம் ரெடியா தான்க்கா இருக்கேன். ம் அப்ப சரி. இந்த எங்க அக்கா எங்க போனான்னு தெரியல. இன்னும் எங்க அம்மா மைனி நாச்சியார் அக்கா அள்ளி அக்கா யாரையுமே காணோம். எத்தே அவங்க எல்லாரும் வளர்மதி அத்தைக்கு ஒரு ரூம் இருக்குல்ல அங்க உட்கார்ந்திருக்காங்க. நான் பார்த்தேன். சரி சரி இருக்கட்டும், அப்ப இருக்கட்டும். ஒருவேளை அக்காவுக்கு எதுவும் சேலை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. பொண்ணை விட அவளுக்கு தான் அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் சேலை கட்டுற விஷயத்துல. ஆமாத்தே சேலை தான் கட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சரி வரட்டும். அட ஏன்டா இந்த வேட்டியை தூக்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்க? அவந்து விழுந்துருன்னு பயமா இருக்கு ப்ரோ. நல்ல பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டுடா. அப்படிதான் கட்டியிருக்கேன். முத்து, வாழை மரத்துக்கு தாலி கட்டணும், நேரம் ஆச்சு, இப்ப கூப்பிட்டுருவாங்க. நீ வேட்டியை பிடிச்சுக்கிட்டு இருப்பியா இல்ல தாலியை கட்டுவியா? ஆ என்ன வாழை மரத்துக்கு தாலி கட்டணுமானே? ஐயர் கூட்டிட்டு வர சொன்னாரு உங்களை. ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க கிளம்புவோம். டியூட், அப்ப நான் என் பேபிக்கு எப்ப தாலி கட்டுறது? அட எப்பா பேசுறது முத்துக்கால் என்ன தானா? ஓய் என்ன? என்னடா நீ தான் தொட மாப்பிளையா? கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிற? ஆமா, என் டியூட்டுக்கு நான் தான் தொட மாப்பிள்ள. அது சரி. அப்ப இந்த பக்கம் கையை பிடிச்சுக்கிட்டு நான் நின்னுக்கடவா? அடே நாங்க 2 பேரும் இருக்கோம்லடா. அதானே, நாங்க 2 பேரும் இருக்கோம் தொட மாப்பிள்ள. சரி போவோம், பக்கத்துக்கு 2 பேரா போவோம். இப்ப என்ன? தம்பி ரெடியாடா? ஐயர் வர சொல்றாரு. ரெடி ப்ரோ. வெற்றி மச்சான பாத்தியாடா? 2 மச்சான் மாமா எல்லாரும் அங்க பந்தி வைக்கிற இடத்துல தான் இருக்காங்க. மாமாவுக்கு ஒரு போனை போட்டு கீழே இறங்கி வர சொல்லு. முத்துவுக்கு மாலை போடணும். அப்படியே அங்க வெண்ணிலாவோட தாய் மாமா இருக்காரான்னு கேட்டு அவரையும் கூட்டிட்டு வர சொல்லு. வெண்ணிலாவுக்கு மாலை போடுறதுக்கு அவர் வந்தாகணும். இந்த போடுறேன். முத்து வா, அங்க வச்சுதான் மாலை போடணும். வா கிளம்பு. வாங்கடா போலாம்.